வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை சந்திக்கிறோம். வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இந்த பெரியவங்களோட பழகிறது, பெரியவங்களோட நட்பு வச்சுக்கிறதெல்லாம் முக்கியமா? இந்த காலத்தில் வயசானவங்களோட பேசவே முடியலையே, பெரிய சலிப்பாக இருக்கே, அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் என்ன செய்யறது? வள்ளுவர் சொன்னார், நீங்கள் எதில் என்னை பார்க்க வந்தீங்க? இருசக்கர வாகனத்தில் வந்தேன். அந்த இருசக்கர வாகனத்துக்கு வேகத்தை குறைக்கிற வசதி இருக்கா இல்லையா? நிறுத்துகிற வசதி இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த மாதிரி தான் பெரியவங்களோட பழக்கம். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். உற்ற நோய் நீக்கி வருகிற துன்பத்தை நீக்குகிற ஆற்றல் பெற்றவர்கள் யாரு? மருத்துவர்கள். அது ரெண்டு வகை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று உடற்பிணி மருத்துவர்கள், அதுக்குன்னு படிச்சுட்டு வந்தவங்க. இன்னொன்று மனதிலே ஏற்படுகிற குழப்பங்களுக்கு வழி சொல்லுகிற மருத்துவர்கள். வாழ்க்கை அப்படிங்கிற பாதையில் உங்களோட பயணம் வெற்றிகரமாக போகிறதுக்கு வழிகாட்டுறவங்க. நீங்கள் திருவண்ணாமலை போகணும், அதுக்கு சரியாக வழிகாட்டினா தானே நீங்கள் அங்கே போக முடியும். அப்படி இல்லாமல் திருவண்ணாமலைக்கு பதிலாக திருச்சி போயிட்டா ரெண்டுமே திருன்னு தானே ஆரம்பிக்குது அப்படின்ட்டு தப்பாக போயிடும் இல்லையா? அப்போது பெரியோர்கள் யார்? அனுபவம் மிக்கவர்கள். அப்படின்னா நிறைய தோற்றவர்கள், தோற்றதிலிருந்து பாடம் கற்றவர்கள், திருந்தியவர்கள் அல்லது திருந்த முயன்றவர்கள். இவங்க தான் பெற்றியார். பெற்றியார்னா யாரு? திறமை உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், பெரியவர்கள். அவர்களுடைய நட்பை, பழக்கத்தை, தொடர்பை பேணிக் கொளல். பேணிக் கொளல்னா அவங்களுடைய நட்பை நம்ம தேடி தக்க வச்சுக்கணும். ஏன்? உலகத்திலே இரண்டு வகை தப்புக்கள் இருக்கின்றன. ஒன்று, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, அது ஒரு தப்பு. இன்னொன்று, சொல்கிற அறிவுரையை கேட்காம இருக்கிறது, அது பெரிய தப்பு. அப்போது உற்ற நோய் நீக்கி வருகிற துன்பத்தை மட்டுமில்லை, வந்த துன்பத்தை நீக்கணும் இல்லையா? திடீர்னு ஒரு பெரிய பணப்பிரச்சனை வந்துடுது, யார்கிட்ட கேட்கறது? ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இந்த வங்கிக்கு போய் இந்த பிரச்சனைக்கு கேட்டால் அவர்கள் நியாயமான வட்டியில் கடன் கொடுப்பாங்க. அந்த பெரியவர் சொல்கிறார். உடனே இளைய தலைமுறை கேட்கும், கடனை திருப்பியெல்லாம் கட்டணுமான்னு. கண்டிப்பாக கட்டணும். இப்போல்லாம் பல பேர் வங்கியில் கடன் வாங்குறதே என்ன தைரியத்தில் அப்படின்னா, திருப்பி கட்டக்கூடாதுங்கிற தைரியத்தில் பல பேர் வாங்குறாங்க. அல்லது சில பேர், நிறைய பேர் ஒழுங்காக திருப்பி கட்டிடுறாங்க. வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் கூட சில பேர் இல்லை இல்லை எங்களுக்கு தள்ளுபடியெல்லாம் வேண்டான்னு திருப்பி கட்டுறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும், அந்த மாதிரியான துன்பமும் திரும்பவும் வராமல் முன்னாடியே காத்து கொள்ளுகிற ஆற்றலை தருகிறவர்கள். தடுப்பூசி மாதிரி. சில வியாதிகளுக்கு முன்கூட்டியே தடுப்பூசி போட்டுக்கிறோம். சில வியாதிகள் வந்த பிறகு தடுப்பூசி கண்டுபிடிச்சி போடுறோம். ஆனால் ஒரு வியாதி, அந்த வியாதி தோன்றுகிற பொழுது பல பேரை பாதித்து விடுகிறது. அதிலிருந்து தடுப்பூசி தயாரிக்கிறாங்க. அந்த தடுப்பூசியை போட்டுக்கிறவங்க அந்த வியாதி வராமல் தற்காத்து கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி உறாமை முற்காக்கும். உறாமைனா அந்த துன்பம் வராமல், முற்காக்கும் முன்னேயே காத்து கொள்ளுகிற ஆற்றலை தருகிறவர்கள். பாகற்காய் கசப்புன்னு ஒதுக்குறோம், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை ரொம்ப இனிப்பு, ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லை. சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கிய காரணம் அல்லவா அது? மருத்துவர்களை கேட்டு பாருங்கள்.
வெள்ளையாய் இருக்கிற இரண்டை ஒதுக்க வேண்டும்ங்கிறாங்க. ஒன்று அதிக சோறு, இன்னொன்று அதிக சர்க்கரை. இது இரண்டும் உடம்புக்கு நல்லதில்லைங்கிறாங்க. ரெண்டு வெள்ளையும் நம்ம உடல் நலத்தில் கருப்பை உண்டு பண்ணிடுங்கிறாங்க. ஆகவே அந்த முற்காத்தல், அவங்க சொல்கிற அறிவுரை, அவங்க சொல்கிற வழிகாட்டுதல் கசப்பாக கூட இருக்கும். ஆனால் அது எதுக்குன்னா முற்காக்கும், முன்னே காத்தல், வருமுன் காத்தல். வந்த பிறகு அழுது என்ன பண்ணுறது? ஆகவே தான் வள்ளுவர் பெரியோரோடு நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு குரு வேண்டும். இப்போ பல பேர் சொல்லுவாங்க குரு வேண்டும் அப்படிம்பாங்க. இப்போ மதிப்பிற்குரிய எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுடைய குரு யோகி ராம் சூரத்குமார்னு சொல்லுவாங்க. ஜெயகாந்தன் அவர்களுடைய குரு மகாகவி பாரதின்னு சொல்லுவாங்க. மகாகவி பாரதி நேரடியாக ஜெயகாந்தனிடம் பேசியிருக்கவில்லை. ஆனால் அவருடைய எழுத்துக்களும் கட்டுரைகளும் ஜெயகாந்தனுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்படியும் வழிகாட்டலாம். மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்களுக்கு நித்ய சைத்தன்ய யதி அவர்கள் குருவாக இருக்கிறார். அவர் உடல் ரீதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வார்த்தைகளின் மூலமாக, எழுத்துக்களின் மூலமாக, பேச்சின் மூலமாக வழிகாட்டுகிறார். என்ன, வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நமக்கு வரும். இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இல்லை நேராக போகலாமா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற பெரியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். ஆனால் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது தவறு. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். உற்ற நோய் நீக்கி வந்த துன்பத்தை நீக்குகிற ஆற்றல் பெற்றவர்கள், உறாமை முற்காக்கும். அந்த மாதிரியான துன்பமும் திரும்பவும் வராமல் முன்னே காத்து நிற்கிற ஆற்றலை உங்களுக்கு தருகிறவர்கள் பெற்றியார், ஆற்றல் உடையவர்கள். அவர்களுடைய தொடர்பை, நட்பை, ஆலோசனையை பேணி கொள்ளல் நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது முக்கியம். எப்படி ஒரு இருசக்கர வாகனத்திற்கு பிரேக் மாதிரி வேகத்தடைகள் இருக்கிற பொழுது பிரேக் எவ்வளவு உதவியாக இருக்கும். ஆகவேதான் அப்படிப்பட்ட தடைகள், வேகத்தை குறைக்கிற வசதிகள் நமக்கு பாதுகாப்பை தரும். அதேபோல்தான் பெரியோர்களுடைய நட்பு. எனவே இப்பொழுது யோசியுங்கள், உங்களுக்கு எத்தனை பெரியவர்களுடைய நட்பு இருக்கிறது? நாளை மறுபடியும் இதே நேரத்தில் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.